சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னென்ன ஞாபகம் வரும்னு தெரியலை. ஆனால் எனக்கு ஞாபகம் வர்றது இந்த சுண்டல் தாங்க ஞாபகம் வரும். ஏன்னா ஒவ்வொரு சிவராத்திரி அப்போவுமே செய்கிற இந்த சுண்டல் நான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கிற நவ தானியங்கள் எத்தனை வகை இருக்கோ, அந்த 9 வகை தானியம் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து வேக வச்சு தாளிச்சா ஓகேங்க, இந்த சுண்டல் ரெடி ஆகிடும். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு 3 வகை தானியம் தான் இருந்தது. பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, இது 3 தான் இருந்தது. இது 3ஐயும் வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டு, அது வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுறணுங்க. அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் போட்டு அது நல்ல பொன்னிறமாக வந்ததும் இந்த எல்லா வகையான தானியத்தையும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அருமையான சுண்டல் ரெடி ஆகிடுங்க. செம்ம டேஸ்டி. தேங்க்யூ.